ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு முக்கியமான டேட்டா ஒன்று வந்திருக்கு. லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸில் மாநில வாரியாக வந்த முதலீடுகளின் அளவு, அப்புறம் எந்த மாநிலத்தில் முதலீடுகளுக்கு சாதகமான சூழல் நிலவுகிறது. அதில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு 10வது இடத்திற்கு போயிருக்கு. அதாவது 2024 அந்த 24ஆம் நிதியாண்டில் 5வது இடத்துல இருந்த தமிழ்நாடு போன ஃபினான்ஷியல் இயரில் 10வது இடத்துக்கு போயிருக்கு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் விமர்சிக்கப்படுகிற பின்தங்கிய மாநிலங்கள் சொல்லப்படுகிற அந்த பிமார் ஸ்டேட்ஸ், யூபி, மாப்பி, அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் தமிழ்நாட்டை விட முன்னாடி இருக்கு அந்த முதலீடுகளை ஈர்த்ததில். என்ன காரணம்? என்ன காரணம்னா, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் நமக்கு பேசிக்காக இருக்கு. நமக்கு அந்த பேசிக் ஒரு 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 அந்த பேசிக்கான ஒரு அந்த ஸ்ட்ரக்சரல் விஷயத்துல நமக்கு இருக்கு. நம்மகிட்ட போர்ட் இருக்கு, கடல் வழி பயணமும் மேற்கொள்ள முடியும். லேண்ட் லாக்டு சிட்டிஸ் அதான் மதராஸ் மாகாணம், பாம்பே, கல்கத்தா, டெல்லி அப்படின்னு எப்பவுமே ஒரு காலத்துல இருந்து அது வர்த்தக தலைநகராக பிரிட்டிஷ் காலத்துக்கு அதுக்கும் முன்னால இருந்தே இருந்திருக்கு. சோழர் காலத்துல இருந்து நம்ம தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு வர்த்தக பகுதியாக இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அப்படி நமக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தும் நமக்கு இதுல ஒழுங்கா இல்லை அப்படின்றத பார்க்கிறோம். ஒழுங்கா நம்மளால புல் பண்ண முடியல. புல் பண்ணதே கம்மி. எவ்வளோ? கடந்த நிதியாண்டுல பார்த்தோம்னா 2,29,168 கோடி ரூபாய் நம்ம முதலீடு ஈர்த்திருக்கோம். இது நம்ம 10வது இடத்துல இருக்கோம். அதற்கு முந்தின வருஷம், அதாவது இது எப்ப டேட்டானா தாவேக்கா பொறுப்பேற்பதற்கு முன்னாடி. ஸோ இவரை நம்ம குறை சொல்லலை. அங்க அவருக்கான கேள்விகளை நம்ம திமுகவுக்கு நேரடியாக கேள்விகள் நிற்கிறது. திரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் திரு டிஆர்பி ராஜா அத்தனை விஷயம் பேசினாரு. டாவோஸ் போயிட்டு வந்தாரு, பேசினார்ன்றத பார்த்தோம். அவரோட அட்டம் நிறைய இருந்தது. ஏன் வரல ரிசல்ட் அப்படின்றது பக்கத்துல கிட்டத்தட்ட முதலீட்டு மாநாடுனே 2-3 மாநாடு போட்டாங்க. அதான் முதலீடு போட்டாங்க. நிறைய முதலீடு தமிழ்நாட்டிலேயே நடந்து பார்த்தோம்னா, கோயம்புத்தூர்ல இருந்து அன்னபூர்ணா, இந்த பக்கத்துல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணும், அதுதான் அடிப்படை. ஆனா அதை தாண்டி வெளியிலிருந்து புல் பண்ணாதானே நம்ம ஒன்று காட்டணுன்றதுக்காக உள்ள இருந்தே நிறைய காமிச்சோம் அப்படின்றத ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருகிறது, குவிகிறது அப்படின்னு காட்டுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஒரிஜினலா என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். மகாராஷ்டிரா நம்மளோட ஃப்ரெண்ட்லினஸ் டு பிஸ்னஸ், நம்மளுடைய தொழிலுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய நிலையில நம்ம 3வது இடத்துல நாட்டில் இருக்கோம். மகாராஷ்டிரா 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல வழக்கம் போல குஜராத் இருக்கு அப்படின்றது. தொழில் செய்ய ஏதுவான மாநிலங்கள்ல முதல் இடத்துல குஜராத், 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது இடத்துல நம்ம இருக்கோம். ஆனா 2வது பிளேஸுக்கும் 3வது பிளேஸுக்குமான டிஃபரன்ஸை பாருங்க, எவ்வளவு பெரிய முதலீடு வித்தியாசம் இருக்குன்னு. மகாராஷ்டிராக்கு போன நிதியாண்டுல ஏப்ரல் 1, 2025 இருந்து மார்ச் 31, 2026 இப்ப முடிஞ்ச மார்ச் 31 வரைக்கும் பார்த்தோம்னா மகாராஷ்டிராக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வந்திருக்கு. தொடர்ந்து அவங்க முதல் இடத்துல தான் இருக்காங்கன்றத பாக்குறோம். 7.9 லட்சம் கோடி, 7.9 லட்சம் கோடி, இப்ப திருப்பி 11 லட்சம் கோடி அப்படின்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.9, 7.9ல இருந்து அப்படியே ஒரு 4 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறோம். இங்கே பாத்துக்கிறோம், தமிழ்நாட்டுல நமக்கு 2.7 லட்சம் கோடியில இருந்து 98,000 கோடியில் குறைஞ்சு அப்படியே ஃபால் டவுன் ஆகி திருப்பி இப்ப எந்திரிச்சிருக்கோம். ஆனா போதிய அளவு எந்திரிக்கல. 2.29 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்! 2 and 3க்கான டிஃபரன்ஸ் இதுவா? வேற ஃப்ரெண்ட்லினஸ், உங்களுக்கு பிசினஸ்க்கான ஃப்ரெண்ட்லினஸ்ல 8வது இடத்துல இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் அது 2வது இடத்துல இருக்கு. 8.9 லட்சம் கோடி ரூபாயை ஈட்டி இருக்குது. 1 லட்சம் கோடியிலிருந்து 8 லட்சம் கோடி. அதான் எவ்வளவு பெரிய ஜம்ப்! ஒரு 2 வருஷத்துக்குள்ள 2024ல 1 லட்சம் கோடியாக இருந்த முதலீடு 8 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறதுன்றதை பார்க்கிறோம். ராஜஸ்தானுக்கும் அதே தான். 1 லட்சம் கோடியாக இருந்தது 5 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. குஜராத் 4ல இருந்து அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒடிஷா பார்க்கிறோம், 3 லட்சம் கோடியில இருந்து 4 லட்சம் கோடியாக 5வது இடத்துல ஃப்ரெண்ட்லினஸ்ல இருந்தும் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். பெரிய நம்பர்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மேல உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாட்டுக்கு மேல மத்திய பிரதேஷ், தமிழ்நாட்டுக்கு மேல ஒடிஷா, தமிழ்நாட்டுக்கு மேல ராஜஸ்தான், குஜராத் அக்செப்ட் பண்ணிக்கலாம், மகாராஷ்டிரா அக்செப்ட் பண்ணிக்கலாம், கர்நாடகா, தெலுங்கானா அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவங்கள எப்பவுமே நம்ம ஒரு growth engines ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 6 ஸ்டேட் ஒருங்கிணைந்த ஆந்திரா, சரி இப்போ 2 இருக்கு, 6. இந்த 6 ஸ்டேட் என்னைக்குமே growth enginesஆ இருந்திருக்கு. டெல்லி, NCR நம்ம அதை சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே, ஹரியானாவும் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு 7 ஸ்டேட்டை தவிர வேற
வேற எந்த ஸ்டேட் நம்மள முந்தும் அப்படின்னா ஷாக் ஆகாம இருக்கணும். எத்தனை ஸ்டேட் முந்தி இருக்கு? ஒடிஷா நக்சலிசம் அதிகமா பாதிக்கப்பட்ட ஊர்ல ஒன் ஆஃப் த ஊர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜஸ்தான் உங்களுக்கு ஒன்னு எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸுக்கு நோன் ஃபார் அண்ட் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் கிடையாது. அவங்க எப்படி இருக்குன்றத பாக்குறோம். மத்திய பிரதேஷ் முழுக்க அக்ரோ இண்டஸ்ட்ரி தான். அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டே கிடையாது. மேஜரா இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கிற ஸ்டேட் கிடையாது, அக்ரிகல்ச்சர் இருக்கிற ஸ்டேட். அவங்க எப்படி வந்திருக்காங்க, புல் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். இப்படி இருக்கிற ஸ்டேட்டை நம்ம வந்து சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு ரொம்ப வருந்தத்தக்க நிலையில இருக்கு நிறைய விஷயங்கள். நேத்து முந்தா நாள் வந்து திரு ஆந்திரா எம்பி, தெலுங்கானா எம்பி லவகுஷா அவர் பேசுனதுதான். அவர் வந்து திரு தயாநிதி மாறன் பேன் நீட் அப்படின்னு சொன்னோடனே கனிமொழி அவர்கள் அடுத்து இவங்க பேசினாரு. அப்போ வந்து இவங்க நிறைய சொன்னதை பார்த்தோம் அப்படின்னோடனே கனிமொழி அவர்கள் வந்துச்சு, இல்ல எங்களோட கோரிக்கை ஒண்ணு தான், பேன் நீட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே திரு லவா அவர் வந்து சொன்ன விஷயம், தெலுங்கு தேசம் எம்பி, நீங்க எல்லாமே பேன் பண்ணிட்டே இருங்க, தமிழ்நாட்டுல உங்களுக்கு வந்து எல்லாமே பேன் பண்ணணும் தான் இருக்கு, நீங்க பேன் பண்ணிட்டே இருங்க, அதனாலதான் எங்களுக்கு நிறைய முதலீடு வருது, அதனால நீங்க பேன் பண்ணிட்டே இருங்க, கண்டினியூ ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஆயிட்டு இருக்கு. நமக்கு ஏதாவது ஒன்று நலத்திட்டம் வரணும்னா இது இப்போ இல்ல, இது வந்து தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் திடீரென பிரஷர் கொடுக்க கம்யூனிஸ்டுகளோ திமுகவோ செய்யக்கூடிய விஷயம் இல்ல. திமுக ஆட்சியில் இருக்கும் போது தாவேக செய்தது, பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கு கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கா? ஆமா, பரந்தூர் சுத்தி அவங்க நிலம் வாங்குறாங்க, இவங்க நிலம் வாங்குறாங்க. அப்போ எதை களையணும், எதை பிரச்சனையோ அதை களைஞ்சிட்டு திட்டம் நல்ல திட்டமா ப்ரொசீட் பண்ணணும். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம், அங்க ப்ராப்ளம், இங்க ப்ராப்ளம், எதுதான் பிரச்சனை இல்லை, எல்லாமே குறை சொன்னா என்ன பிரச்சனைன்ற விஷயம் வந்து நிற்கிறது. அதிமுக ஆட்சி இருக்கும்போது சேலம் டு சென்னை 8 வழிச்சாலையை போடக்கூடாது, மரம்லாம் போயிரும், இட்ஸ் அ கிரீன் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னா என்ன, வைக்கிறதுல இருந்து ட்ரிபிள் த டைம்ஸாவது குறைஞ்சபட்சம் மரம் வைக்கணுன்ற ஒரு கணக்கு அவங்க ஏதோ ரேஷியோஸ் வச்சிருக்காங்க. அத்தனை மரம் நட்டுட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ லட்சம் கிலோமீட்டருக்கு மரங்கள் இது நம்ம சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். உங்களுக்கு லிஸ்ட் தெரியும், எவ்வளவு பெரிய ட்ரிபிள் இல்ல பல மடங்கு அதிகமாக சாலைகள் போடப்பட்டிருக்கு, நேஷனல் ஹைவேஸ். இந்தியாவில் ஃபாரஸ்ட் கவர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 மடங்கு கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டா சமீபத்தில் வந்திருக்கு. இதுல ரெயின் ஃபாரஸ்ட் எவ்வளோ, இந்த ரெயின் ஃபாரஸ்ட் என்னன்ற கிளியர் கட்டான டேட்டா வந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இதனால இது போல வந்து உணர்ச்சி தக்கமா பேசினா நம்ம வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு ஒரு ட்வீட் வேற ஒன்று வைரல் ஆச்சு. ஜம்முல இருந்து ஸ்ரீநகருக்கு இவங்க வந்தே பாரத் விட்டுட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பிசினஸ் போயிடுச்சு தெரியுமா? அத்தனை பேர் வந்து உங்களுக்கு வந்து கழுதையிலையும் புல்லக்காட்லையும் வந்து டிராவல் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அத்தனை பேரோட தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, டாலி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு வர்த்தகமே போயிடுச்சு அப்படின்ற இந்த மைண்ட் செட்டு அங்கங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. இங்க பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு இருக்கு. போராடல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஃபேஷன் இல்லை. ஃபிடல் காஸ்ட்ரோவோ புல்லட் பைக்ல ஒட்டணும், ஐபோன்ல நம்ம வந்து இவர் சேக்வாரா போட்டோ வைக்கணும். சேக்வாராவோ ஐபோன்ல வைக்கிறதே தெரியல கம்யூனிசம் எப்படி தோத்துருக்கு அப்படின்னு. ஃபிடல் காஸ்ட்ரோ புல்லட்ல ஒட்டும் போது தெரியலையா உங்களுக்கு வந்து எப்படி கம்யூனிசம் தோத்துருக்கு அப்படின்றது. இதுதான் இவங்களோட மைண்ட் செட்டு. ஒரு போராளி அப்படின்னு ஒரு படத்தை கார்பரேட்டோடைய ஒரு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஹாட் ஸ்டார்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல அப்படின்னு. ஒரு விவசாயி கார்பரேட்டோடைய கொடுமை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மைண்ட் செட் ப்ராப்ளம் நான் இவருக்கோன்னு சொல்ல, இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்ச். அவரை இப்படி வந்து ஒரு ஃப்ரீனஸா பண்ணா, ஏதாவது இந்த சாம்சங்ல போராட்டம் பண்ணாங்கல்ல, அப்படி ஒரு போராட்டம் பண்ணி யூனியன்கள்லாம் எந்திரிச்சு இது பண்றேன்னு கழுத்து வச்சார். எம்ப்ளாயிஸுக்கு தேவையான நலத்திட்டங்கள் இருக்கணும், அவர்கள் எக்காரணம் கொண்டும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. பாயிண்ட் 1, இது ரொம்ப நியாயமான விஷயம். அதை தாண்டி எந்த எக்ஸஸா வந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு தவறான நோக்கங்களுடன் தான் வருகிறதுன்ற பார்க்கணும். அப்போ இருந்தால் எப்படி இண்டஸ்ட்ரீஸ் வருவாங்க? நிறைய இண்டஸ்ட்ரி வந்தால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், வேலையும் கிடைக்கணும். இவங்க வந்து நல்ல தொழில் தொடங்க விட மாட்டாங்க, தொழில் தொடங்கினாலும் பிரச்சனை குறைய சொல்லிருப்பாங்க. இட்ஸ் விஷியஸ் சர்க்கிள். முதல்ல குறை சொல்லணும், ரோடு வரக்கூடாது, சாலை வரக்கூடாது, இது கரண்ட் வரக்கூடாது, இண்டஸ்ட்ரி வரக்கூடாது. அப்படி வரலன்னொடனே வேலை வாய்ப்பு இல்லை, வசதிகள் இல்லைன்னு குறை சொல்லுவாங்க, திருப்பி கவர்மெண்ட்டை குறை சொல்லுவாங்க. அவ்வளோதான், இது விஷியஸ் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி அந்த விஷமான சைக்கிளில் இப்போ நம்ம சிக்கி இருக்கோம். இந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆனால் ஒழிய இதுல இருந்து நம்ம மீள முடியாது. ஏன் சார்? அதே நேரத்தில் இன்னைக்கு பார்க்குறோம், நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியில், அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு 2 நாளாகவே இதை பற்றி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ராமர் கோவிலோட நன்கொடை திருட்டை பற்றி அதை கண்டிச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா பண்ணி போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 பேரை கூப்பிட்டு வச்சு உண்டியல் போடுற மாதிரி, அப்புறம் அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்து மறைச்சு வைக்கிற மாதிரி அப்படின்னு. இது வந்து இந்துக்களின் உணர்வை புண்படுத்திக்கிற மாதிரி இல்லை. இது முதல் விஷயம் இல்லை, கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயம். இது எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை நடந்து வருகிறது, சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இந்த வழக்கு இப்போ போயிருக்கு. முதல்ல இது என்ன அப்படின்றத பார்க்கணும். இது வந்து ஆஃபரிங்ஸ் உடைய
திருட்டு. இட்ஸ் நாட் அ ஸ்கேம். ம். முதல் விஷயம், இது ஸ்கேம் கிடையாது. 2வது விஷயம், முறைகேடு கிடையாது, திருட்டு. திருட்டு. முறைகேடு கிடையாது, திருட்டு. உண்டியல்ல போட்ட பணத்தை இத்தனை நாள் வரைக்கும் எண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்னா, இப்போ அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி வெளியிட்டு இருக்கக்கூடிய ட்ரஸ்ட், ம். ராம ராம ராம் மந்திர் தீர்த்த கஷேத்ரா ட்ரஸ்டோட வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்படி சிஇஓ நியமனத்துக்கு விட்டுருக்காங்க. அஃபிஷியலா பணம் காணிக்கைகளை எண்ணுவதற்கான இதெல்லாம் சொல்லி அதற்கு ஆஃபரிங்ஸ் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதுல என்ன அப்படின்னா, இது நாள் வரை அங்க பணியாளர்களாக இருந்தவர்கள், இவங்க பாத்திரம் இது பண்றவங்க, விளக்கு தேய்க்கிறவங்க, இது போல அங்க பணியாளர்களாக இருந்தவர்களே தான் இந்த காணிக்கைகளையும் எண்ணி வந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. இட்ஸ் அன் லேப்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு 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 பாதுகாப்பு குறைபாடு, ம். ஒரு காணிக்கை பாதுகாப்புல ஒரு குறைபாடு நடந்திருக்கிறது. ஒரு கண்டிப்பா ஒரு அலட்சியமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கிறது. அலட்சியமா பார்த்துக்கலாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஒரு அசால்ட்டா இருந்த ஒரு இது இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இதுல வந்து திரு சம்பத் ராய் யார் அந்த ட்ரஸ்ட்ல இதாக இருக்கக்கூடியவரோ அவர் வந்து நேரடியாக இதை பண்றாரு. அப்படி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவர் தான் மேற்பார்வையிடுகிறார். அவர் ஒரு வேலை பண்ணியிருந்தாருன்னா நீங்க வந்து அவரை சொல்லலாம். இதுல அரெஸ்ட் ஆனவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லோக்கலா பணியாளர்களாக இருந்தவர்கள். அவர் பேங்க்ல போய் பண்ணது வரைக்கும் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இதுல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காவி உடையில பப்பு யாதவ். பப்பு யாதவ்ன்றது யாரு? முதல்ல பப்பு யாதவ் அப்படின்ற ஒரு இண்டிபெண்டன்ட் எம்பி. இவர் பீகாரை சேர்ந்தவர். இவர் வந்து உங்களுக்கு 99ன்ற காங்கிரஸோட நம்பரை 100 ஆக்கின ஒரு ஆள் யாருன்னா, இவர் இண்டிபெண்டன்ட் எம்பி காங்கிரஸ்ல சேர்ந்து நான் 100 ஆக்கிட்டேன், காங்கிரஸின் 100 எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக சேர்ந்தவர். ஆப்போசிஷன் எம்பி, தொடர்ந்து பிஜேபி எதிர்த்து வரக்கூடியவர். இவருடைய ஆன்டி ஹிந்து ரிமார்க்ஸ் எடுத்தோம்னா பல லிஸ்ட் போகும். அப்படி இருக்க அவர் வந்து இன்னைக்கு திடீரென ராம பக்தர் போல வந்து ஹிந்துக்களுக்காக நீதி கேட்கிற மாதிரி. 2வது விஷயம், காவி உடை அப்படின்றது சாதுக்களின் உடை. ஓகேவா? இது வந்து பிஜேபியின் உடை கிடையாது, ஆர்எஸ்எஸ்ஸின் உடை கிடையாது. இது காவி அப்படின்றது ஒரு சாதுக்களின் உடை. அது வந்து இந்த நாட்டுல துறவியா இருக்கிறவங்க போடுறாங்க. முற்றும் துறந்து இருக்கக்கூடியவர்கள். சாக்ரிஃபைஸ், அவ்வளவுதான். நான் துறந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். நான் எனக்கு எதுவும் தேவையில்ல பாஸ் அப்படின்னு நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்ட்டு துறவி அப்படின்ற இருக்கக்கூடிய அவர் இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்க அப்படின்னா, நெற்றி நிறைய சிவபக்தருக்கான இதை போட்டு காவி நிறத்துல உட்கார்ந்து பணத்தை, உண்டியல் பணத்தை திருடுவது போல இது பண்றாங்க. அவர் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கவரு செப்பல் போட்டிருக்காரு. திரு ராகுல் காந்தி வணக்கம்லாம் வச்சு சுவாமிலாம் தரிசனம் எல்லாம் பண்ற மாதிரி இது பண்ணி காசு போடுறாரு, செப்பலோட இருக்காரு. ஒட்டுமொத்த பேரும் இருந்துகிட்டு கிண்டல் கேலி, அது ஒரு கேலியா சிரிக்கிற மாதிரி. இது லிட்டரலி இதோட ரிசம்பிளன்ஸ் அப்படியே கண் அப்படியே மூடி யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மகாபாரதத்துல நடுவுல இருக்கும் போது சுத்தி இருந்து எல்லாம் சிரிப்பாங்க தெரியுமா, அது போன்ற ஒரு சீன் போல இருக்கிறது. இதுல நியாயமா ஒருத்தருக்கு இது பண்ணணும் அப்படின்னா, இது பத்தி பார்லிமெண்ட்ல எப்போ டைம் கிடைக்குதோ இல்ல எப்பயாவது டைம் கிடைக்க வச்சாவது கிளியர் கட்டா பேசணும். சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடரணும், டீட்டெயிலா பேசணும். இது மாதிரி பண்ணா பரவாயில்ல. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பிஜேபி டார்கெட் பண்றதே கிடையாது. இதுதான் மிஸ் பண்ணிட்டே போறாங்க. 2014 லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் திரு அனில் ஆண்டனி தலைமையிலான ஒரு விசாரணை, ஏன் தேர்தலில் தோத்தோம் அப்படின்னு ஒரு குழு அமைக்கிறாங்க காங்கிரஸ். அப்போ கொடுக்கப்பட்ட இது என்ன அப்படின்னா, இந்தியால மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அவங்க மனசுல காங்கிரஸ் கட்சி ஒரு மைனாரிட்டிகளான கட்சி அப்படின்ற பிம்பம் வந்து பதிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட கட்சியாக நம்ம மாறிட்டதா நம்மள வந்து மக்கள் மத்தியில் ஒரு மனப்பான்மை இருக்கு, அதை மாத்தினாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு திரு அனில் ஆண்டனி ரிப்போர்ட் கொடுத்திருந்தாரு. அந்த ரிப்போர்ட்டை இப்ப வரைக்கும் இவங்க புரிஞ்சுக்கல அப்படின்றதற்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். கைதானவர்களில் யாரும் சாது கிடையாது, அதாவது சாமியார் கிடையாது, உங்க பாஷையில சொன்ன சாமியார் கிடையாது, காவி உடை போட்டவர்கள் கிடையாது. அங்கு பணியாற்றக்கூடிய லோக்கல் பணியாளர்கள் காணிக்கையை திருடியிருக்கிறார்கள். தங்க மற்றும் வெள்ளி காணிக்கைகள் பத்திரமாக இருக்கு அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்கிறோம். சிவியரான ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க, ஃபுல்லா கேமரால இருந்து எல்லாத்தையும் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஇஓ அப்பாயிண்ட் பண்ண போறாங்க, ஆகஸ்டுக்குள்ள அப்ளை பண்றதுக்கான டைம் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் விசாரணை நடந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் டிராமா நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, அதுதான். அதே நேரத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார். பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கடந்த காலம் எதிர்காலமான நம்ம ஜென்சி அந்த தலைமுறையினை வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு. இது காமெடினாலும் காமெடி திரு நம்ம ஆசிரியர் அவர்கள் சொல்லிட்டார் அப்படின்றத பார்க்குறோம். பதில் இருந்தாலும் திருப்பி இன்னைக்கு சொல்றாரு அப்படின்றப்போ திரு
அமித்ஷாவும் மோடி அவர்களும் இறந்த காலம். ம். ஓகே. மோடி அவர்களுக்கு 76 வயதாகிறது. அவரு இறந்த காலம். ஜென்ஸி தான் வருங்காலம் அப்படின்னா, நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்க? ம். பிரசன்ட்ல வருவீங்களா? அப்படின்ற கேள்வி வருது. திரு ராகுல் காந்தி வயது 56. ம். திரு ராகுல் காந்திக்கு 56. அவர் வந்து அவர் கடந்த காலம் கிடையாது. ஜென்ஸி தான் எதிர்காலம். திரு ராகுல் காந்திக்கு 56 வயதாகிறது. அவர் என்ன கேட்டகரி அப்படின்ற கேள்வி வருது. பாஸ் நான் தான் நிகழ்காலம். ஐ அம் தி பிரசன்ட். நான் தான் இது என்னோட காலம். மை டைம் இஸ் நவ் அப்படின்னு ஜான்சினா மாதிரி சொல்றாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கும் அமித்ஷாவுக்கும் வித்தியாசம் 5 வயசு. ம். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வயசு வித்தியாசம் 15 வயசு. ம். அவருக்கு பால்டா இருக்காரு. அவருக்கு வெள்ளை முடி வந்துருச்சு. அவர் கொஞ்சம் ஓல்டா லுக் ஆறாரு அப்படின்றதுக்காக அமித்ஷா அவர்களுக்கு வயசு ரொம்ப 70 கிடையாது. அவரோட வயசு 61. ம். ராகுல் காந்தியோட வயசு 56. அமித்ஷா, ராகுல் காந்தி இருவருக்குமான வித்தியாசம் வெறும் 5 வயசு தான். இப்போ யாரு பிரசன்ட் அப்படின்றத முடிவு பண்ணோம். அப்படியே இன்னொரு கேள்வி. இதுல சோனியா காந்தி அம்மா வந்து எந்த கேட்டகரியில வருவாங்க? ம். அப்போ இவரும் கடந்த காலம், தனது அம்மாவையும் கடந்த காலம்னு சொல்கிறாரா திரு ராகுல் காந்தி? சோனியா காந்தி அவர்கள் மோடி அவர்களை விட வயதானவர் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். ம். திரு ராகுல் காந்தி தான் பதில் சொல்லணும். இது வந்து இட்ஸ் அன் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். அந்த பக்கம் ஒன்று வீசுறீங்கன்னா அது இந்த பக்கமும் வரும் அப்படின்றது தெரிஞ்சுதான் விமர்சனங்கள் கூட கரெக்டா வைக்கணும். திரு ராகுல் காந்தி ஹெட்லைன்ஸ் வரணுன்றதுக்காக ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் தான் சொல்லணும். அவர் என்ன சொல்றது? எஸ் சார். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.